அல்லேலூயா அல்லேலூயா. பெரியவர் மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். நல்ல கனி கொடுக்கிற செடியாய் கொடியாய் நம் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. பெரிய தேவன் ரொம்ப ஒரு ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ வார்த்தையை நாம் கேட்கலாம். போன வாரத்துல விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, இது ஒரு கொடிய காலமா இருக்குது. இந்த விசுவாசத்தை வஞ்சிக்கும்படிக்கு பிசாசு அநேக தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அதனால உங்க விசுவாசத்தை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதீங்க. விசுவாசத்தை பிடிச்சு கொள்ளுங்க, விசுவாசத்துல நிலைத்திருக்கிறேன். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம கூடயே அடுத்து நம்முடைய ரட்சிப்பு நம்ம கூட அப்படியே டிராவல் ஆகிக்கணும். நம்ம விசுவாசத்தில் எவ்வளவு தூரம் போகிறோமோ அவ்வளவு தூரமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்புல நம்ம நிலை நிற்கவே செய்யலாம். விசுவாசமும் ஸ்தோத்திரம், ரட்சிப்பும் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் காணப்படக்கூடிய ஒரு மிக விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா சோதரர், இன்றைக்கு சோதரம் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு சில காரியங்களை இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது. விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவம் என்பது என்ன? ரட்சிப்பின் அனுபவம்னா என்ன அப்படின்னா சோத்ரம் ரெண்டு காரியம். ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சோத்ரம் 2 அல்லது 3 காரியங்கள் சொல்லலாம். ஒண்ணு, அவன் பைபிள் படிக்க மறக்க மாட்டான், வேதத்தை வாசிப்பதற்கு மறக்க மாட்டான். 2, தேவனை தேடுவதற்கு மறக்க மாட்டான். 3, சோத்ரம் கர்த்தருக்காய் நிற்பதற்கு என்ன செய்ய மாட்டான், மறக்க மாட்டான். அல்லேலூயா. ஒருவேளை வெளியரங்கமா இருக்கக்கூடிய 2 காரியம், வேதத்தை வாசிப்பது, சோத்திரம் கர்த்தரை தேடுவது, உள்ளுக்குள் இருப்பது ஒரு காரியம், நான் கர்த்தருக்காய் நிற்கிறேன் என்பது. இந்த 3ஐயும் ஒரு மனுஷன் மறக்கவே மாட்டான். பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டே இருப்போம். இதை செய்ய சொல்லவே வேண்டாம். நமக்கு 3 நேரம் சாப்பிடுறத நம்ம என்ன செய்ய மாட்டோம், மறக்க மாட்டோம். காலையில எந்திரிச்சா சாப்பிடணும், காலையில டிஃபன் சாப்பிடணும், மறக்க மாட்டோம். சோத்திரம் டீ குடிக்கிறத என்ன செய்ய மாட்டோம், மறக்க மாட்டோம். அல்லேலூயா. சோத்திரம் ஒரு சாயங்காலத்துல சோத்திரம் இந்த மாசத்துல இந்த வாரத்துல 2-3 வாரமா ஜனங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை பார்க்க போறோம். டீ குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பழக்கம் இல்லை. அப்ப சில வீட்டுல சொல்லுவாங்க, எங்களுக்கு 4 மணி ஆயிடுச்சுன்னா கரெக்டா என்ன செஞ்சிடணும், என்ன பண்ணிடணும், டீ குடிச்சிடணும். சோத்ரம் சிலருடைய பழக்கம் அது, ஒண்ணு செய்ய முடியாது. சோத்ரம் 4 மணிக்கு டீ குடிக்கணும். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா சும்மா டீ குடிக்க முடியாது, கடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும். கடிச்சுக்கிட்டு டீ குடிச்சாதான் அதுல ஒரு நல்லா திருப்தியா இருக்கும். சோ பழக்கத்தை மாற்ற முடியாது பாத்தீங்கன்னா. சோ அது மாதிரி சோத்ரம் ஆவிக்குரிய மனிதராகி நாம் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறனா, விசுவாசத்துல இருக்கிறனா, வேதத்தை வாசிப்பதற்கு ஒருத்தர் என்ன செய்யணும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. காலையில எந்திரிச்சு வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருவோம், காலையில எந்திரிச்சு கர்த்தரை தேட ஆரம்பிச்சிருவோம், ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் நம்ம ரட்சிப்பில நிலை நிற்கிறோம் என்பதை நம்மளால என்ன செய்ய முடியும், சொந்த அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஒருவேளை இந்த 2 காரியம் நம்ம மறந்து போயிடுறோம். சோத்ரம் நிறைய நேரம் பிசாசு நம்மள தந்திரமா சோத்ரம் என்ன பண்றது தெரியுங்களா, உனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, இன்னைக்கு என்ன செய்ய வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம். ரொம்ப சரீரத்துல சோர்ந்து போய் இருக்கிற சோத்ரம் இன்னைக்கு வேதத்தை படிக்க வேண்டாம். அப்படியே படிக்க உட்கார்ந்து கூட பிசாசு சொல்லுவான், நீ சொல்ல பச்சு கேட்க மாட்டேங்கிற வித்யா, இந்த வாரம் உனக்கு தூக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லி என்ன செஞ்சிருவான், தூக்கத்தை கொடுத்துருவான். அல்லேலூயா. சோத்ரம் நல்ல தூக்கி எழுதிருச்சு. சிலருக்கு ஜெபம் பண்ணும் போதே தூங்கிடுவோம், 3வது வாரம் வரைக்கும் எரிச்சிட்டுவோம், போயிட்டு வந்துருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சங்ககிரியில இருக்கும்போது சோத்ரம் ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு ஊழியக்காரர் வருவார். சோத்ரம் ஐசக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சோத்ரம் அங்க அவங்க சர்ச்சில் சோத்ரம் முழு இரவு ஜெபம், முழங்காலில் நின்றுதான் ஜெபம் பண்ணணும். முழங்காலில் நிற்காம நினைச்ச கூடாது,
ஜெபம் பண்ணக்கூடாது. சோத்திரம். அப்படியே பழகிட்டாங்க. ஒரு மாஸ்டர் பையன் முழங்கால் நிக்கலன்னா அவங்க அப்பா அடிப்பாரு. முழங்கால நிக்கலனா சோத்திரம். ஜெபம் பண்ணும் போது முழங்கால நிக்கலனா நமக்கு இப்ப எல்லாம் முழங்கால மாறி போச்சு பாருங்க. சாஷ்டாங்கமா படுத்து குப்புற விழுந்துடும். சோத்திரம் இல்ல ரைட் போட்டோ பாருங்க. முழங்கால நேர் முழங்கால நிக்கணும். ரெண்டுதான் ஜெபம் பண்ணணும். இந்த பையன் சோத்திரம் முழங்கால நிக்கணும். என்ன பண்றது, தூக்க வர வருது அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால நின்று ஜபிக்கிறதுக்கு பதிலா முழங்கால நின்று தூங்கி பழகிடுது. இப்ப ஜபம் முடிச்சு ஜபம் முடிச்சு ஒரு முழங்கால நின்றுட்டு இருக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற தட்டுறாங்க. முடிச்சுன்னா பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறவங்க தட்டுறது வழக்கம் தானே. சோத்திர தட்டா இவர் எந்திரிச்சு ஆண்டவரே சொல்லப்பட்ட ஜப குறிப்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க சோத்திரம். இப்ப மாறுது. சோத்திரம். பிசாசு எப்படியாவது அவன் பக்கத்துல நம்ம இழுக்கிறதுக்கு வகை தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் சொல்லுமா அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. நம்முடைய ரட்சிப்பிலே நாம் நிலை நிற்பதற்கு தேவன் நமக்கு என்ன செய்யணும், உதவி செய்வாராக. சோத்திரம். எபிரேயர்கள் நிருபத்துல 2வது அதிகாரம் 4வது வசனத்துல இந்த ரட்சிப்பை குறித்ததான ஒரு ஆழமான காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். ரட்சிப்பு என்பது சோத்திரம் இலவசமாய் கிடைக்கிறது ஒண்ணுதான். அது நமக்கு இலவசம் தான். ஆனா சோத்திரம் ரட்சிப்பை கொடுக்கிறார் பாருங்க நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் சோத்திர குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு பெரிய ஒரு விலையை கொடுத்திருக்கிறார் பாருங்க. ரட்சிப்பை குறித்ததான ஒரு பட்டியலே அங்க சொல்றார். என்னையா எப்படியா அந்த ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அடையாளங்களினாலும் நல்லா படிமா. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமையானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை அப்படியே பழைய ஏற்பாட்டின் பக்கத்துல போங்களேன். பழைய ஏற்பாட்டின் பகுதியில் போனீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறாங்க பாத்தீங்களா, ரட்சிக்கப்படுகிறாங்க பாத்தீங்களா. அதுக்கு ஒப்பிட்டு தான் இங்க சொல்லப்பட்டது. ரட்சிப்பு என்பது என்ன, ஏதோ ஒன்றில் அடிமைப்பட்டிருக்கிற நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். இந்த மீட்டெடுப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிற கிரயத்திற்கு பெயர் தான் சோத்திர ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது சோத்திரம் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அநேக அடையாளங்கள் நடந்தது. ஒரு அடையாளத்தை காண்பித்தார் தேவன் யார் என்பதை அவர்களுக்கு அடையாளம் காண்பித்தார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்பதை அவர்களுக்கு அடையாளத்தில் காண்பித்தார். மோசேக்கு ஒரு அடையாளத்தை காண்பிச்சார். முட்செடி எரிஞ்சிட்டே இருந்துச்சு. சோத்திரம். அதனால என்ன செய்யல, எங்கு போகவில்லை. ஒரு அடையாளத்தை காண்பித்தார். கைய சோத்திரம் மடியில போட சொன்னாரு. மடியில போட்டா வெளியில எடுக்க சொன்னார். வெளியில எடுத்தாலும் குஷ்டரோகமா இருந்துச்சு. மறுபடி உள்ள போடினாரு, போட்டான். திரும்ப எடு அப்படின்னாரு, எடுத்தாரு. சோத்திரம். நல்லா ஆயிடுச்சு. அடையாளம். நம்முடைய ரட்சிப்புக்கு கூட ஆண்டவர் அடையாளப்படுத்தியிருக்கிறார். கல்வாரி சிலுவை நமக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பட்ட பாடுகள் அடையாளமாக இருக்கிறது. அவர் பட்ட அடிகள் அடையாளமாக இருக்கிறது. சோத்திரம். சும்மா ரட்சிப்பு வரல. சும்மா ரட்சிப்பு கிடைக்கவும் கிடைக்காது. அடையாளங்கள். இரண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அற்புதம். எகிப்து தேசத்தில் இருந்த 10 வாதைகள் எகிப்திய தேசத்தில் எகிப்தியர்களுக்கு உண்டானது. அதே எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ இந்த வாதையில் ஒன்று கூட அவர்கள் என்ன செய்யவில்லை, சந்திக்கவில்லை. அற்புதமாய் அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் இருந்த பகுதியெல்லாம் வெட்டி கிளிக்கான சோதனை வந்திருக்குது. அவர்கள் இருந்த பகுதியெல்லாம் சோதனை தவளை வந்திருக்குது. அவர்களுக்கெல்லாம் பேர் வந்திருக்குது. அவர்களுக்கெல்லாம் எரிக்கொப்புல வந்திருக்குது. அவர்களுக்கெல்லாம் கல்மலை வந்திருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற மிருகஜீவன்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆண் பிள்ளைகள் கொன்று குவித்திருக்கிறார்கள். ஆனா இங்கு ஒன்றும் என்ன செய்யல, நடக்கவில்லை. அற்புதங்கள் நடந்துச்சு. அற்புதத்தோடு தான் ஆண்டவர் அங்கிருந்து என்ன செய்தாருங்க, விடுதலையாக்கி கொண்டு வந்தார். சோத்திரம். கல்வாரியில இரண்டாவது தேவன் செய்த சோதர காரியம் என்ன தெரியுங்களா? மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். அற்புதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிசாசு நினைச்சா சோதர இயேசு மரித்து போனார். சோதர இனி என்ன செய்ய மாட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சோதர பிசாசு நினையாத நேரத்துல என் தேவன் உயிர்த்தெழுந்து நமக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா
அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லுது? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கையினாலும், பலத்த செயல், பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினாலும். அல்லேலூயா. சும்மா இல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள். மோசே சாதாரண மனுஷன் தான். ஆனா மோசே கொண்டு செய்த காரியங்கள் அசாதாரணமான காரியம். எல்லாமே இயற்கைக்கு மாறான காரியங்கள். செங்கடலை பிளந்தது இது இயற்கைக்கு மாறானது. கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது இயற்கைக்கு மாறானது. காடுகள் குவிந்தது இது இயற்கைக்கு மாறானது. மண்ணா வந்தது இயற்கைக்கு மாறானது. மாறா சோதர மதுரமாக மாறினது இயற்கைக்கு மாறானது. எல்லாவற்றையும் ஆண்டவர் இயற்கைக்கு மாறான காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அப்படிதான் செஞ்சுட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், அவங்க ஒருத்தர் தொட முடியாது. இடைக்கு திரும்ப வரும்போது இந்த ஜனங்களுடைய கீழ்ப்படியாமல் தான் சத்துரு அவர்கள் தொட முடிஞ்சிச்சு. ஆனா எகிப்தியர்கள் தொட முடியல. சோதர தேவ பிரசனம் இருந்துச்சு. பகலில மேகமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் இருந்துச்சு. சோதர எகிப்தினுடைய சோதர அந்த ராணுவங்கள், எகிப்தினுடைய ரதங்கள் சோதர அந்த அக்கினி ஸ்தம்பத்தை தாண்டி வர முடியல. அவ்வளவு பயங்கரமான தேவன், அவ்வளவு பயங்கரமாக நம்முடைய ஜனங்களை நினைச்சுதாருங்க பாதுகாத்தார். என்ன சொன்னா? அவர்களை ரட்சித்தார். சொன்னார் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை மறந்துடக்கூடாது என்பதற்காக தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சோத்ரு பஸ்கா பண்டிகை ஆசரிக்க சொன்னார். வருஷம் வருஷம் நீ என்ன தேவையே பண்ண மாட்டே தெரியாது, பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கணும். 7 நாள் 8 நாள் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கணும். சோத்ரம் புளிப்பான சோத்ரம் சோத்ரம் புளிப்பில்லாத அப்பத்தோடு என்ன செய்யணும்? ஆமா, அல்லேலூயா. ரட்சிப்பை, அவர்களுடைய ரட்சிப்பை அவர்கள் காத்துக் கொள்வதற்காக, ரட்சிப்பை அடையாளப்படுத்துவதற்காக பஸ்கா. ஏன் பஸ்காவை சோதர ஆசரிக்கிறோம் சொல்லிட்டு உன்னுடைய பிள்ளைகள் வந்து கேட்கும் பொழுது நீ சொல்லணும், அடிமைத்தனத்திலிருந்து தேவனை விடுதலையாக்கினார், அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தார், அதற்காக தான் அந்த பஸ்காவை ஆசரிக்கிறோம். ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சோதரம் அப்படின்னு இன்னைக்கு நம்மகிட்ட கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரா? ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுத்திருக்கிறாரா? நம்முடைய பிள்ளைகளிடத்துல சொல்லணும், ஆண்டவர் இதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் ரட்சிப்பு இதனால தான் வந்துச்சு, கர்த்தர் இதன் மூலமா தான் எனக்கு ரட்சித்திருக்கிறாரு, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன், கிறிஸ்து எனக்காக உயிர் தந்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். ஆகையினால்தான் அந்த உயிர் தந்த ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை மீட்டெடுத்திருக்கிறார், என் பாவங்கள் ஆற, என் குற்றங்கள் நீங்க சோதரன் என்னுடைய அக்கிரமங்கள் மாறுபடிக்கு அவர் என்னை கழுவிருக்கிறார், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இன்னைக்கு நான் மீட்கப்பட்ட மனுஷன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்க கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? எப்படி இருக்கக்கூடாது? கவலையற்று. இன்னைக்கு மனிதர்களாக நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விதமான கவலை இருக்குதுங்க. கவலை இல்லாத மனுஷனே இல்லை. யாராவது சொல்ல முடியுமா கவலை இல்லாதவங்க? சோத்ரம் ஜோசப் கூட கவலை இருக்குது. செல்போன் தர மாட்டேங்கிறாங்க, செல்போன்ல 100% சார்ஜ் இருக்க மாட்டேங்கிற கவலை அவனுக்கு இருக்குது. சோத்ரம் அப்படிதானடா? ஆமா சொல்லலாம் பாருங்க. ஜோயலுக்கு சோத்ரம் 100% செல்போன்ல சார்ஜ் போட விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கவலை அவனுக்கு கூட இருக்குது. பாத்துக்க, கவலை இல்லாத மனுஷன் இல்ல. அல்லேலூயா. இப்ப இருக்கிற பிள்ளைகிட்ட எல்லாம் பாருங்க, சோதர செல்போனை கொடுத்துதான் அம்மா 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 மாதிரி என்ன செய்றாங்க? சோறு ஊட்டுறாங்க. சொல்றாங்க இல்லாட்டி இந்த பிள்ளை சாப்பிட மாட்டேன் பிடிக்கிட்டா சோத்ரம் சார்ஜர்ல போட்டுருவாங்க. அல்லேலூயா. சோத்ரம் கவலை மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்துட்டே இருக்குங்க. சோத்ரம் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 10வது அதிகாரத்துல சோத்ரம் ஆண்டவர் சொல்றாரு. லூக்கா 10வது அதிகாரத்துல சோத்ரம் 41வது அதிகாரம் மார்த்தாளை குறித்து ஆண்டவர் சொல்றார். சோத்ரம் வாசிங்க. இயேசு மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அலறுகிறாய். சோத்ரம் ஒரு கவலை இருக்குது, இந்த கவலை ஆண்டவர் மாத்துறாருன்னு வச்சுக்கிறோமே, அல்லது ஒரு கவலையை எப்படியோ மாறிடுது சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட விட்டுருமா? நம்ம
இன்னொரு கவலையை தூக்கி தோண்ட எடுத்து கொடுக்குறோம். நம்மளால கவலை இல்லாம கவலைப்படாம வாழ முடியல. அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம். பாத்தீங்க, சோத்திரம். சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க இல்லையா? எப்போ வரைக்கும் தெரியுமா? சர்ப்பத்தை பார்க்கறது வரைக்கும் கவலை இல்லாம இருந்தாங்க. என்னைக்கு சர்ப்பத்தை சந்திச்சாங்களோ அதுக்கு பிறகு என்ன வந்துருச்சு அவங்களுக்கு? ஆமா, பின்னாடியே கவலை வந்துருச்சு. அநேக கவலை. ஒண்ணு இல்ல, மார்த்தாளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருக்கிற. மார்த்தா வீட்டிலே இந்த மரியாள் இருக்கிறாங்க, 2 பேரும் சகோதரிகள். சோத்ரம். மார்த்தாளுக்கு அவங்க வீட்டுல என்னெல்லாம் கவலை இருக்குதோ அதே கவலை மரியாளுக்கு இருக்கும். அல்லேலூயா, சோத்ரம். குடும்பத்துல இருக்கிற கவலை, சோத்ரம், வீட்டுக்காருக்கு இருக்கிற கவலை மட்டும் என்ன செய்யும்? இருக்கும். சோத்ரம். என்ன பண்ண போறோம்? பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா, சோத்ரம். இப்ப பாருங்க, சோத்ரம், மரியாள் மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த மரியாள் தன் வாழ்க்கையில கவலை இருக்கு, தன் வீட்டுல கவலை இருக்குது, எல்லாமே இருக்குது. இயேசு வந்த உடனே அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. பிரைஸ் அல்லாஹ். ஒரு நாள் தீர்மானம் பண்ணாங்கல்ல, எத்தனை நாளைக்கு தான் இப்படி அழுதுட்டே இருக்கிறது, எத்தனை நாளைக்கு தான் கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, சோதரம் ஒண்ணு பண்ணணும், இந்த கவலையெல்லாம் மாற்றுகிறவர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர் தெரிஞ்சுக்கணும். போயிருந்தது, நேரா போய் தேவ சமுத்திரம் உட்கார்ந்து அழுதார்கள். பைபிள் சொல்லுது, அதற்கு பின்பு அந்நாள் அழுகவில்லை. கர்த்தர் அவருடைய கவலைகளை எல்லாம் என்ன செய்தாரு? மாற்றி விட்டார். இன்னைக்கு மார்த்தாளுக்கு தெரிந்தது மரியாளுக்கு தெரியாம போயிடுச்சு. மரியாளுக்கு தெரிந்தது மார்த்தாளுக்கு தெரியாம போச்சு. இந்த மார்த்தாளும் இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருப்பாளே, ஆனால் அவர்களும் அவருடைய கவலை என்ன செஞ்சிருக்கலாம்? மறந்திருக்கலாம். அவருடைய கவலையும் அவர்களை விட்டு மாறி இருக்கலாம். அவர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, தேவையானது ஒன்று, மரியாளும் மார்த்தாளும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு மார்த்தாள் வந்து சொல்றாங்க, நான் நிறைய வேலை செய்யறேன், நிறைய பாடுகள் இருக்குது, நிறைய கஷ்டம் இருக்குது, இந்த வீட்டினுடைய எல்லா பாரத்தையும் நான் தான் நினைச்சிருக்கிறேன், சுமந்துகிட்டு இருக்கிறேன். சொந்த மார்த்தா மரியாள் இருக்கிறாளே, கொஞ்சம் கூட இதை பத்தி கவலைப்படுகிறது இல்ல, உங்க பாடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது நீங்க புத்தி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சோத்ரம், அவளுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா, அவள் சரியான இடத்துல வந்துட்டா, நீ இன்னும் வரல, உனக்கு தான் சொல்லணும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சோத்ரம். நம்ம சாகிறது வரைக்கும் நம்முடைய கவலை நம்மளுக்கு என்ன செய்யாதுங்க? போகவே போகாது, இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு பக்கம் ஒட்டி சோத்ரம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இருந்துட்டு நல்லா குளிச்சுட்டு வரோம், சுத்தமா குளிச்சுட்டு வரோம், சோப்பை போட்டு தேய்ச்சி 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 பத்தாவதுக்கு நல்ல நாறு போட்டு நல்ல இழுன்னு இழுத்து குளிச்சுட்டு வரோம். அழுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறோமா? லேசா குளிச்சு முடிச்சுட்டு தண்ண துணியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு கையிலையோ அல்லது சோத்திர சைட்ல இடுப்புலையோ இப்படி லேசா தட்டி நிறுவனம்னா தெரியும் அங்க இருந்து என்ன வருது அப்படின்னு. ஆமாவா இல்லையா? ஆமா. சில நினைப்பாங்க, ஓ அங்க இப்படிதான் போல தெரியுது, ஆனா நமக்கு மட்டும்தான் இப்படி வரும்னு நினைச்சா பாஸ்ட் இப்படிதான் போல போகாது. அல்லேலூயா. கவலை போகாது, ஆனா கவலை போக்குறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த காரியத்தை குறித்து கவலைப்படுறதோட உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாக நீ என்ன செய்யணும்? கவலைப்படணும். அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. பைபிள் சொல்லுது, கவலைப்படுகிறதுனால உன் தலையில இருக்கிற முடியம் கூட உன்னால கருப்பாவும் வெள்ளையும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. மத்தேயுல இயேசு சோத்ரம் 6வது அதிகாரத்துல ஒரு 3 வகையான கவலையை குறித்து ஆண்டவர் சொல்றார். 3 வகையான கவலைய அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 25வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். 3 சோத்ரம். இதுதான் கவலை, இதுதான் கவலை. இந்த 3 காரியத்துல இனி மீதி இருக்கிற எல்லாமே வந்துருதுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலர் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு கவலையை தாண்டி பக்கத்து வீட்டு கவலையை சேர்த்து என்ன செஞ்சிடும் வந்துடும். அடடா பாரு, சோத்திர வீட்டை கட்டி போட்டாங்க, நமக்கு இன்னும் கிட்ட குடியல,
அவன் பாரு வண்டியை வாங்கிட்ட, நம்மளால வண்டி வாங்க முடியல. சோத்திரம். அதுக்கு கடனை உடனே வாங்கி இப்பதான் கடன் கொடுக்கறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. சோத்திரம். ஒரு என்னது ஆதார் அட்டை கொடுத்தோம்னா ஒரு 20,000 30,000 கடனை கொடுத்து போடுறாங்க. என்னத்தையாவது கடனை வாங்கி என்னத்தையாவது வாங்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கவலையை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற கவலையை சேர்த்து தூக்கி நம்மள போட்டுக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 காரியம் தான் உனக்கு கவலை. ஆனா உனக்கு மாத்திரம் இல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த 3 விதமான கவலை இல்ல. எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் இந்த 3 விதத்தில் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு தான் பிரயாசப்படுகிறோம், அதுக்கு தான் ஓடுறோம், சாடுறோம், எல்லாம் பண்றோம். என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்றான். சம்பாதிப்பதற்காக, பணத்தை சம்பாதிப்பதற்காக. எதுக்கு பணத்தை சம்பாதிக்கிறான்? சோத்திரம். 3 காரியம். ஒண்ணு குடிக்கணும், புசிக்கணும், என்ன செய்யணும், உடுத்தணும். இவ்வளவுதான் சோத்திரம். இதுக்குதான் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பொறாமைகள், இவ்வளவு எரிச்சல்கள், எல்லாமே வெள்ளாடுதான், இவ்வளவு போட்டி, எல்லாமே இதுக்காக வேண்டிதான். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்காக நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. சில வாசிப்பீங்கன்னா சோத்திரம் 30வது வசனத்தில் 30வது அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும். பாருங்க, நம்ம படுற கவலை எல்லாம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு எங்க போட்டுறதுமா? ஆமா, அடுப்புல போட்டுருவாங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. சோத்திரம். இங்க இருக்கிறது கூட இல்ல, பக்கத்துல வச்சிருக்கிறது கூட இல்ல. இவ்வளவு ஓடி சோத்திரம், இவ்வளவு பொறாமப்பட்டு, இவ்வளவு எரிச்சலாகி சோத்திரம், இவ்வளவு சோத்திரம் வயிறு எரிஞ்சு இதெல்லாம் சம்பாரிச்சு வைக்கிறோமே. சோத்திரம். நம்ம போகும்போது இதெல்லாம் ஏதாவது கூட வருமா? எதுவுமே வராது. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். ஒரு சோத்திரம், ஒரு பிரதர் சோத்திரம், அவர் கார் வாங்கிட்டார். ஃபர்ஸ்ட் ஒரு கார் வாங்கினார் ஈரோட்ல. ஒரு பழைய நண்பர் கார் வாங்கினாரு. கோயம்புத்தூர் போனாங்க. போன இடத்துல போகும்போது ஒருத்தர் சுகவீனமா கொண்டுட்டு போனாங்க. சோத்திரம். போற வழியிலே அவர் என்ன செஞ்சாரு, டெத் ஆயிட்டாரு. அப்புறம் இனி என்ன பண்றது, டெத் ஆனதுனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. டெத் ஆனதுனால அதே கார்ல திருப்பி வந்தாச்சு, திருப்பி கொண்டு வந்தாச்சு. சோத்திரம். அதுக்கு பிறகு மனசுக்குள்ள எல்லாம் ஒரு வகையான போராட்டம் உருவாக்கிட்டே இருக்குது. சோத்திரம். செத்து போறது வரைக்கும் அவர் சொந்தக்காரா இருந்தார், மாமாவா இருந்தார், தாத்தாவா இருந்தார், சித்தப்பாவா இருந்தார். சோத்திரம். எல்லாமே இருந்துச்சு. சோத்திரம். சித்தப்பாவை, தாத்தாவை, அப்பாவை காப்பாத்தணுமே அப்படிங்கிற ஒரு இதுல நினைச்சிடும் கொண்டு போறோம். திருப்பி வரும்போது அது என்னவாகி போயிடுச்சு, குணமா போச்சு. செத்து போன. இப்ப அப்பா இல்ல, இப்ப தாத்தா இல்ல, இப்ப மாமா இல்ல, இப்ப ஒரே போராட்டம். ஐயோ, பணத்தை ஏத்திட்டு வந்துட்டோமே. சோத்திரம். என்ன பண்றது? சோத்திரம். எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த காரை சீக்கிரத்துல என்ன செஞ்சணும், வித்து போடணும். அல்லேலூயா. இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. சோத்திரம். நம்ம செத்து போன பிறகு ஏத்திட்டு வந்த வண்டியை கூட நம்ம தான் காசு கொடுத்துருப்போம், நம்ம தான் வாங்கி கொடுத்துருப்போம். நம்ம ஏத்தி வந்த வண்டியை நம்ம வீட்டுல என்ன செஞ்சிருக்க மாட்டோம், வச்சிருக்க மாட்டோம், வித்து போடுவோம். நம்ம சம்பாதிச்சது ஒண்ணு நம்ம கிட்ட இருக்காது. சோத்திரம். செத்த உடனே பாக்குறது சோத்திரம் என்னெல்லாம் இருக்குது கரண்ட். ஆனா வீட்டுலதான் கட்டியாச்சு. போகும்போது ஏதோ தப்பி தவறி ஒண்ணு விட்டுட்டு சோத்திரம் விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் விட்டா அங்க ஊர்க்காரங்கள சும்மா இருப்பாங்களா, கரண்ட் பாரு. சோத்திர. காதுல, மூக்குல, கையில, விரல்ல, நகத்துல ஏதாவது இருக்கா, எல்லாத்தையும் புடுங்கு. எல்லாத்தையும் புடுங்கிட்டு அவனை குண்டியாத்தான் உள்ள என்ன செய்வாங்க, உதைக்கிறாங்களா தவிர சோத்திர எதையுமே வைக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் சோத்திர. வாசிங்க அந்த வசனத்தை, 30வது வசனத்தை. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவாய் உடுத்துவிப்பாரேயானால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? அடுத்து சொல்றாரு, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இதையெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். யாருக்கு தெரியும்? ஆமா, எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரிகிறதை விட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுங்க? பரலோக தேவனுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மள ஒரு பிளான் போடுவோம். சோத்ரம். இதெல்லாம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஒரு பிளான் போடுவோம். நம்ம பிளான் போடுறதுல கெட்டிக்காங்க. நம்மளால சோத்ரம் நம்மள மாதிரி என்ஜினியர் கூட என்ன செய்ய முடியாது, பிளான் போட முடியாது. அவ்வளவு அழகா பிளான் போடுவோம். ஆனா நம்முடைய பிளானை விட நம்மை குறித்து அவர் ஒரு பிளான் போட்டிருக்கிறார் பாருங்க, அது நேர்த்தியாய் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஐயோ சொல்ற, நீ கவலைப்படாதடா, இதெல்லாம் எல்லா மனுஷனும் கவலைப்பட்டுட்டு தான்
நம்முடைய கவலை நம்முடைய சரீரத்தை நிச்சயமா ஒடுக்கும். நம்மை பலவீனப்படுத்த அவ்வளவுதான். கவலையே கடந்து செத்து போன மனுஷர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர்? கவலைப்படாம என்ன செய்யணும்? சொந்த அதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொத்து 32வது வசனத்தை வாசிங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிற. 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவரை என்ன பண்ணணும்? சோத்ரம் கவலைப்படுறதை விட்டுட்டு கடவுளை தேடுப்பாங்க. தேவனை தேடணும், நம்முடைய ஆண்டவரை தேடணும். கர்த்தரை தேடும் பொழுது நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அல்லது கவலைப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கவலைப்படுறதுனால நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் மேல அவரை தேடும் பொழுது இந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் நம்ம கைவிடி வரப்படுவார். இரண்டாவது சோதனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல கர்த்தரை தேட பழகணும். இரண்டாவது சோதனை 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது என்ன பண்ணணும்? கவலையை நம்ம சுமக்கிறதை விட நம்முடைய கவலை எல்லாம் நம்முடைய பாடுகள் எல்லாம் யார் மேல வச்சிருக்குங்க? கர்த்தர் மேல். நம்ம நல்ல பாட்டு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. நல்லா தான் பாட்டு பாடுறோம், ஆனா அவர் மேல என்ன செய்யறதுல வைக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறோம். நம்மளே சுமந்துக்கிறோம், பாவம் அவர் மேல அவருக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோமோ இல்லையோ தெரியும். அவர் எத்தனை பேர் கவலை தான் சுமந்துட்டு இருப்பாரு, நம்ம கவலை சேர்ந்து அவர் சுமக்க போறாரா அப்படின்னு நினைச்சு அவரை ஃப்ரீயா விட்டுருவோம். அவர் சொல்லல, அவர் அப்படி சொல்லல. எத்தனை பேர் கவலைனாலும் நான் என்ன செய்ய போறேன்? மாற்றுவேன், நான் சுமப்பேன். அல்லேலூயா. சிலுவையில சுமந்துட்டாரு. சிலுவையில எல்லாவற்றையும் நமக்காக சுமந்து ஜெயம் எடுத்துட்டார், வெற்றியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் சிலுவையில். அல்லேலூயா. இனி அவர் சுமக்க போறது இல்ல, ஏற்கனவே சுமந்து முடிச்சிட்டாரு. நம்ம என்ன பண்ணணும்? அவர் மேல வைக்கணும். ஆண்டவரே, என்னுடைய பாரம் இது, என் கவலை இது, என்னுடைய வேதனை இது, என்னுடைய துக்கம் இது, என்னுடைய போராட்டம் இது, இவள் என்னுடைய சஞ்சலம் இது, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய சோதர சபையில இந்த பிரச்சனை இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மேல கொண்டு போய் கொடுக்கணும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு சொல்லி அவற்றை வச்சிடணும். அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் தான் விசாரிக்கிறார். நம்மை பார்த்து உன் நிலை எப்படி இருக்குது, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. விசாரிக்கும் போது சொல்லணும் இல்லையா? ஆண்டவரே, இதுதான் என் நிலைமை, இப்ப அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லணும் இல்லையா? அதை சொல்லிட்டா அவர் நம்மளை பார்த்துக்கணும். அல்லேலூயா. அப்ப கவலைப்படாம என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடணும். இரண்டாவது அவர் மேல் பாரத்தை வைக்கணும். இப்படி செய்யும்போது என்ன நடக்கும்? பிலிப்பியர் எழுதின 4வது அதிகாரம். பிலிப்பியர் 4வது அதிகாரம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களையும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, சோத்திரம் நான் பெரிய பிஸ்தா அப்படி சொல்லி நினைச்சோம். நான் பெரிய ஆளியா அப்படி சொல்லி இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் பெரிய ஆளுலாம் இல்ல. சோத்திரம் பாருங்க, எங்க என்ன சொல்லுது? சோத்திரம் வாசிக்க மறுபடியும் இந்த வசனத்தை. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் எங்க வந்து நிரப்புங்க? இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். நம்முடைய சிந்தையில என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா? என்னால இதெல்லாம் முடிஞ்சிரும் சொல்லி நினைச்சுக்கிறோம். நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். அதனால எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலைமையில வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். நம்மளாலதான் இது முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். இல்ல, நம்ம தலைமையில வைக்க நம்ம தலை வெடிச்சு போயிடும். அல்லேலூயா. அவர் மேல வைக்கணும். அவர் மேல வைக்கும் பொழுது அவர் சொன்னாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய
ஒரு 3 பசுமாடு சோதர காட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா மேய்ஞ்சிட்டு வந்துச்சு. என்ன மாடு? பசுமாடு. ஒரு பழைய கதை பார்த்துங்க. சோத்ரம் ரொம்ப சந்தோஷமா மேய்ஞ்சிட்டு வந்துச்சு. அங்க ஒரு சிங்கம் இருந்துச்சு. இந்த பசுமாட்டை பார்த்தா அதுக்கு ரொம்ப ஆசையா வந்துச்சு. காட்டுக்குள்ள மேயறது இல்லையா, நல்ல கொழுகொழுன்னு இருந்துச்சு. சோதர ஒரு நாளைக்கு இந்த பசுமாட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த சிங்கம் என்ன செஞ்சு நினைச்சிச்சு. ஒரு நாள் போயிடுச்சு. பசுமாட்டை பிடிக்க போகும்போது இந்த 3 பசுமாடு ஒண்ணு சேர்ந்து சோதர அந்த சிங்கத்தை அடிச்சு நிறுத்திடுச்சு, மிரட்டிச்சு. ரொம்ப கவலையோட இருந்துச்சு சோத்ரம். அப்ப அந்த ஊர்ல அந்த பக்கம் ஒரு நரி போச்சு. ஸ்கூல்ல படிச்ச கதை தான் பார்த்தோம். நரி போச்சு. இந்த நரி சிங்கத்தை பார்த்து சோத்ரம் கவலையோட இருக்கிறத பார்த்து சொல்லிச்சு, ஏன் கவலையோட இருக்க ராஜா, நீங்க காட்டுக்கே ராஜா, நீங்க கவலையா இருக்கலாமா, என்ன கவலை அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்லிச்சு அந்த 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 பசுமாடு பாரு சோத்ரா, சாப்பிடணும்னு எனக்கு ஆசை, ஆனா 3 ஒண்ணு சேர்ந்து என்ன அடிச்சு துரத்திருச்சு. அல்லேலூயா. திருவள்ளுதானா நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். அல்லேலூயா. சோத்ரம். ஒரு இந்த கரடி இந்த நரி போய் சோத்ரம் அந்த பசுகிட்ட சொல்லிச்சு, நான் சொன்னத அந்த மாட்டுக்கிட்ட சொல்லிடாது. அவ்வளவுதான். நான் சொன்னத அந்த மாட்டுக்கிட்ட சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சோத்ரம். அந்த மாட்டுக்கிட்டே போய் அப்படிதான் சொல்லுது, நான் சொன்னத என்ன செஞ்சிடாத சொல்லிடாது. இன்னொரு மாட்டுக்கிட்டே அப்படிதான் போய் சொல்லிச்சு, காதுல போய் ரகசியமா சொல்லிட்டு வந்துருச்சு. இப்ப இந்த 3 மாடு ஒண்ணு சேரும் போது கேட்டுச்சாரு, என்ன போய் சொல்லிட்டு போனான்னு என்ன சொன்னா, நான் சொன்னத உங்ககிட்ட சொல்ல வேண்டாம், அதான் சொல்லு. 3 பேருக்குள்ள என்ன வந்துருச்சு, பகை. 3 திசையில பிரிஞ்சு போயிடுச்சு. ஈஸியா ஒரு மாட்டை என்ன செஞ்ச சிங்கம் அடிச்சிருச்சு. இப்பதான் அந்த மீதி இருந்த 2 பசுக்கு என்ன செஞ்சு புரிந்தது, இந்த நரி தந்திரமாக நம்மை அழிப்பதற்காக என்ன பண்ணிருக்குது, பகை தேடி இருக்கிறது. இனியும் நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்போமே ஆனால் நம்ம என்ன செஞ்சிடும், அழித்து விடும் சொல்லி ஒன்றோடு ஒன்று என்ன செஞ்சான், இசைந்திருக்கிறது. பிசாசு நம்முடைய சமாதானத்தை கெடுத்துக் கொடுவதற்கு வழிகளை கொண்டு வருவான். சோத்ரம். அவனால சமாதானத்தை என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனால் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. பிசாசுடைய சிந்தை அது அப்படிதான். ஐலந்து சொல்றது சோத்ரம், ஆண்டவர் சொல்றாரு சோத்ரம், அப்பொழுது சோத்ரம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களையும் சோத்ரம், எல்லா புத்திக்கும் மேலான சமதேவன் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு தெய்வீக சமாதானத்தை நமக்குள்ள என்ன செய்யறாருங்க, கொண்டு வந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக சோத்ரம், இவைகளை குறித்து கவலைப்படாம சோத்ரம், ஆயிரம் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த காரியத்தை குறித்து கவலைப்படாம உன்னுடைய கவலை எதுவா இருக்குன்னு தெரியுமா, உன்னுடைய ரட்சிப்பை குறித்ததான கவலையா இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்புல நான் நிலை நிற்கிறேனா, என் ரட்சிப்பு சரியா இருக்கிறதா, என்னோட ரட்சிப்புல சோதனை என் ரட்சிப்பு நிறைவேறுகிறதா அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன் என் ரட்சிப்பை குறித்த கவலை எனக்கு இருக்கணும், ரட்சிப்பை குறித்ததான பாரம் எனக்குள்ள இருக்குன்னு தெரியுமா, நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது தெரியுங்களா, பலன் உள்ளது. அப்படி எப்படிப்பட்டதுங்க, எப்படிப்பட்டதுங்க, பலன் உள்ளது. எதையும் செஞ்சிடும். நம்முடைய ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கும்போது சத்துருவை மேற்கொள்வதற்கு அது பலனை கொடுக்கும், பிசாசை மேற்கொள்வதற்கு அது பலனை கொடுக்கும், உலகத்தை மேற்கொள்வதற்கு அது என்ன செய்யும், பலனை கொடுக்கும். அல்லேலூயா. சோத்ரம். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்ரம் வாசிங்க. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு ரட்சிப்பு தான் பலன். ரட்சிப்புல நிக்கிறது வரைக்கும் பிசாசு நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை கீழே தள்ளலாம், ஆண்டவர் வந்து சோத்திரம் தட்டி எழுப்பி தொடச்சு சோத்திரம் ரத்தத்தெல்லாம் கழுவி சுத்திகரிச்சு மறுபடியும் என்ன செய்வாரு, நம்மளை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. 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 அவர் வந்து நம்மளை சரி பண்ணிடுவார். நம்ம இருக்கும் பொழுது சோத்திரம் அவர் தள்ளும் பொழுது
சோத்திரம் நம்மை சோர்வடைய செய்யும் பொழுது சோத்திரம் அப்ப ஆண்டவர் வந்து அவருடைய ரத்தத்தினால் நம்மை மறுபடியும் என்ன செஞ்சிருவாருங்க? பரிசுத்தப்படுத்திக் கொண்டு. அல்லேலூயா. அது நம்மை பலப்படுத்தும். சோத்திரம் ரட்சிப்பு பலப்படுத்தும். ஆண்டவர் ரட்சிக்கிறவரோடு இல்ல, அந்த நம்ம முடிவு வரையும் இந்த நிலை இருக்கிற வரைக்கும் ரட்சிக்கப்படுகிறார் சொல்லப்படுகிற முடிவு வரைக்கும் மரணம் வரைக்கும் அந்த ரட்சிப்பை கொடுத்தவர் என்னை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார், நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். அப்ப நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னா பலன் உள்ளது. ரட்சிப்பு பலன் உள்ளது. நம்முடைய பலவீனம் என்ன? ரட்சிப்பை விட்டு விடுகிறது. நம்முடைய பலவீனம் நம்முடைய ரட்சிப்பை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. நம் ரட்சிப்பிலே நிலை நிற்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம் பாருங்களேன். சோத்திரம். சோத்திரம். அப்ப நம்முடைய ரட்சிப்பிலே நாம் நிலை நிற்க வேண்டும். ரட்சிப்பிலே நிலை நிற்பது நமக்கு ஏதுவாக காணப்படுகிறது. சோத்திரம். ரட்சிப்பு நமக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அத சோத்திரம். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யாத சோத்திரம், நீ என்ன பண்ணாத சோத்திரம், உங்களுடைய ரட்சிப்பை குறித்து என்ன செஞ்சிடாத, கவலையற்று இருக்காத. கவலையற்று இருந்தால் தண்டனைக்கு என்ன செஞ்சிட முடியாது? தப்பித்துக் கொள்ள முடியாது. ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களா இருப்போம்னா தேவனால் நமக்கு தண்டனை வரும். பிசாசினால் வருவதில்லை, தேவனால் ஒரு தண்டனை வரும். அதுதான் சோத்திரம் ஆண்டவர் விட்டு கைவிடப்படுகிறது, கைவிடப்படக்கூடிய ஒரு நிலைமை. ஆண்டவருடைய வருகையில கைவிடப்பட்ட நிலைமை. கைவிடப்பட்டுட்டோம்னா நேரம் நம்ம எங்கதான் போயிடுவோம்? நரகத்துக்கு. அந்த தண்டனையிலிருந்து நம்மளை யாரையாலும் என்ன செய்ய முடியாதுங்க? தப்பிக்கவே முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இப்ப உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்புல, இப்ப கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பை நீ காத்துக் கொள்வதற்கு சோதரன் எப்படி ஜாக்கிரதையா இரு. ரட்சிப்பை நிலைநிற்கணும், ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், ரட்சிப்பை குறித்ததான கவலை நமக்குள்ள இருக்கணும். சோத்திரம். அப்படிப்பட்ட அந்த கவலையில அந்த கவலை தான் நம்மளை பலவான்களாய் மாற்றும். சோத்திரம். அப்படி பலவான்களாய் இருக்கிறதுக்காக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நம்மள நிற்போம். தேவனை நோக்கி பார்ப்போம். அப்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என்னுடைய பாதத்தில், ஆண்டவரே என்னுடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய பொற்பாதத்தில், ஆண்டவரே உடைய இரக்கத்தில் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வந்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி 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 தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆமென். நாம அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் பகிர்ந்து கொடுக்கிற பரிசுத்தாவின் வரங்களினாலும் சோத்திரம் சோத்திரம் இவ்வளவு நேரப்பட்ட ரட்சிப்பை குறித்து ஆமென் கவலையுற்றிருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுதேன். ஆமென். நம் ரட்சிப்பை குறித்து சோத்திர கவலைப்படக்கூடாதபடிக்கு பிசாசு நம்முடைய கவலை எல்லாம் இந்த உலகத்தின் காரியத்தை குறித்தே மாற்றி விட்டான். இன்றைக்கு ஒரு விசை கூட நம்மை பலப்படுத்தி ஸ்தோத்திர விழிப்புள்ளவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பிலை நிலைநிற்க, ரட்சிப்பை குறித்ததான பாரம், ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்குள்ள இருக்கிறதா என்கிற ஆண்டவரே அந்த எண்ணத்தோடு நான் இருப்பதற்கு, அதை ஒவ்வொரு நாளும் என்னை சிந்தித்து பார்க்க, என்னை சோதித்து பார்க்க தேவன் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சி கூறல் வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி கூறல் வெற்றியின் தொனி எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றியுண்டு கர்த்தரின் பலனானா, அவரே கீதமானா, கர்த்தரின் பலனானா, அவரே கீதமானா. மகா இரக்கம் இருந்ததான நல்ல பரலோக பிதாவே, மகிமையான நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நல்ல நாளில் உங்களுக்கு ஒரு பாதத்தில் வந்திருக்கிறோம். பலப்படுத்தும் தேவரீர். உங்களுடைய கிருபை, தயவு, இரக்கம், பாதுகாப்பு எங்களை சூழ்ந்துக்கிறது.
ரட்சிப்பில் நிலைநிற்க, ரட்சிப்பை காத்துக்கொள்ள, ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய சுபிக்கிறோம். ரட்சிப்பை கொள்ளை கொண்டு போகிற ஒரு காலத்தில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே சரியாய ரட்சிப்பை நிதானித்து அறிந்து ஆண்டவரே எங்களுடைய ரட்சிப்பிலை நாங்கள் நிலைநிற்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று சுபிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை இனியும் கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும், இந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கட்டும், இந்த வார்த்தை அவர்களோடு பேசட்டும். ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நிரப்புவதாக இந்த கரத்தில் தருகிறார். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென்.